அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி கீழே குரூப் 2 மற்றும் 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 15/7/2025 இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 11/2025. கிட்டத்தட்ட 645 காலி பணியிடங்களுக்கு குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா 15/7/2025 ஓப்பனிங். லாஸ்ட் டேட் வந்து 13/8/2025. 13/8/2025 தான் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி. வாங்க நோட்டிஃபிகேஷனை ப்ரீஃபாக பார்க்கலாம். இதில் பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 713 குரூப் 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 13/8/2025 பார்த்தோம். இதில் வந்து 2 எக்ஸாமினேஷன் இருக்குங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு இருக்கும். அந்த எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க 28/9/2025. செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி தான் அந்த எக்ஸாம் நடக்க இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த குரூப் 2 மற்றும் 2ஏக்கான மொத்த வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 2க்கு வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா 50 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? குரூப் 2ஏக்கான வேக்கன்சிஸ் வந்து கிட்டத்தட்ட 595 இருக்குது. மொத்தமாக 645 காலி பணியிடங்கள் குரூப் 2 மற்றும் 2ஏல கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுங்கிறது நம்ம பார்த்துடலாம். குரூப் 2க்குள்ள அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ப்ரொஃபஷன் ஆஃபீஸர், சப் ரெஜிஸ்ட்ரர், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டில் இன்னொரு டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கீழே ஃபாரஸ்டர் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 50 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. ஃபாரஸ்டர் வந்து 13 அப்புறம் ஒரு 9 காலி பணியிடங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து குரூப் 2ஏல வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஆடிட் இன்ஸ்பெக்டர், சூப்பர்வைசர், அப்புறம் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, முக்கால்வாசி அசிஸ்டன்ட் போஸ்ட்டு தான் குரூப் 2ஏல இருக்குது. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், லோயர் டிவிஷன் கிளர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2ஏல வந்து ஆவின் பாலகம் டிபார்ட்மெண்ட்டு, அறநிலையத்துறை, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு, கமர்ஷியல் டேக்ஸஸ், வருவாய்த்துறை, ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கீழே அசிஸ்டன்ட் போஸ்ட், சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த நுகர்பொருள் வாணிப கழகம் சொல்லுவாங்க இல்லையா, சிவில் சப்ளைஸ், அதில் அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. கால்நடை பராமரிப்பு துறை கீழே அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, சுகாதாரத்துறையில் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, பத்திரப்பதிவுத்துறை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, அப்புறம் பப்ளிக் ஹெல்த் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, மீன்வளைத்துறையில் இருக்குது, ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, பேக்வர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அப்புறம் இது மாதிரி என்சிசி டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன் கல்வித்துறையிலையும் அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. சிறைத்துறையில், அறநிலையத்துறை கீழே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் போஸ்ட்டு ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் டிஎன்பிஎஸ்சிலேயே அசிஸ்டன்ட் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்லேயும் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு கொடுத்து கிட்டத்தட்ட 595 குரூப் 2ஏல வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் குரூப் 2 மற்றும் 2ஏல வந்து வேக்கன்சி பார்த்தோம்னா 645 மொத்த காலி பணியிடங்களை கொடுத்துருக்காங்க. வயது வரம்பும் அப்படித்தாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, அதில் பிசிஎம், ஓபிசிஎம் இது மாதிரி இல்லாமல் மற்ற கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷன் ஆஃபீஸருக்கு 22 வயது மினிமம் ஆகவும் அதிகபட்சம் 32 கொடுத்துருக்காங்க. அதுலேயே இன்னொரு 10, 11 அந்த போஸ்டல் கோடுக்கு 26 மினிமமும் மேக்ஸிமம் 42 கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 21லேருந்து 32 கொடுத்துருக்காங்க. அடுத்து சப் ரிஜிஸ்டர் போஸ்ட்டுக்கு 20லேருந்து 32 மற்ற போஸ்ட் எல்லாத்துக்கும் 18லேருந்து 32 கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி, எக்ஸர்விஸ்மெண்ட் விடோவுக்கு வயது தலைவருக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் குரூப் 2ஏக்கு அவங்களுக்கு எல்லா போஸ்ட்டுக்கும் 18லேருந்து 32, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு மட்டும் 25லேருந்து 37. ஓகேவா? அடுத்து பிசி, அதில் ஓபிசிஎம், பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டிக்கு வந்து இந்த ப்ரொஃபஷன் ஆஃபீஸருக்கு வந்து 22 மினிமமும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் 26 வயசு, அந்த 10, 11க்கு 26 மினிமம், மேக்ஸிமம் கிடையாது. ஃபாரஸ்டருக்கு 21லேருந்து 37 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே பெரும்பாலும் 18லேருந்து அசிஸ்டன்ட் போஸ்ட் இதுக்கெல்லாமே 18லேருந்து மேக்ஸிமம் நோ ஏஜ் லிமிட் தான்.
சப் ரிஜிஸ்டருக்கு 20 வயசுலேருந்து இருக்கணும், அது மேக்ஸிமம் நோ ஏஜ் லிமிட் தான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அதையும் பார்த்துக்காங்க. குரூப் 2A அப்படி தான், எல்லா போஸ்ட்டுக்கும் 18லேருந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு மட்டும் 25 மினிமம், நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சம்பள விகிதம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2க்கு வந்து லெவல் 18 அப்புறம் லெவல் 16 அந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க. குரூப் 2Aல லெவல் 12, 11, லெவல் 10, அப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் 9 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. வயது தளர்வும் சம்பளம் பணியிடங்கள் பார்த்துட்டோம். கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு எனி டிகிரி முடித்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில பதவிகளுக்கு மாஸ்டர் டிகிரி, பர்டிகுலர் டிகிரி முடிச்சிருக்க மாதிரி கேட்டிருப்பாங்க. அது நீங்கள் பர்டிகுலர் போஸ்ட் கோட், நேம் ஆஃப் த போஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் கிளியராக தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபாரஸ்ட் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்கு வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங்கில் ஒரு 17 கேட்டகரி ஒதுக்கியிருக்காங்க. அந்த 17 கேட்டகரியிலே நீங்கள் முடிச்சுக்கணும். அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பாட்டனி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், ஆல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அது மாதிரி என்விரான்மெண்ட் அண்ட் சயின்ஸ், ஃபாரஸ்ட்ரி, ஜியாலஜி, ஹார்டிகல்ச்சர், மெரைன் பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், வெட்டினரி சயின்ஸ், வைல்ட் லைஃப் பயாலஜி, சுவாலஜி, இந்த மாதிரிலாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் முடிச்சிருக்கணும். மற்றபடி அசிஸ்டண்ட்டு அந்த குரூப் 2Aல வர்றதெல்லாம் பெரும்பாலும் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் டிகிரி முடித்தவங்க கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு குரூப் 2 அப்புறம் 2Aக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா. அடுத்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு செய்யும் முறை உங்களுக்கு ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்குங்க. அதை தொடர்ந்து மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் 2 பேருக்கும் ஒரே சிலபஸ் கொடுத்து 2 மற்றும் 2Aக்கு ஒன்றா வைப்பாங்க. அதாவது லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் SSLC ஸ்டாண்டர்டில் 100 மார்க்குக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் 25 மார்க்குக்கும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 10th SSLC ஸ்டாண்டர்டில் 25 மார்க்குக்கு, மொத்தம் 200 மார்க்குக்கு 200 கொஸ்டின்ஸ்க்கு 300 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். 3 மணி நேரம் OMR அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட் நடக்க போகிற எக்ஸாம் இது தான். அப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் 2க்கு ஒன்றும் குரூப் 2Aக்கு தனியாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா. குரூப் 2க்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஜென்ரல் சயின்ஸும் SSLC டிகிரி ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2Aக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் SSLC ஸ்டாண்டர்டில் 100 மார்க்குக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸும் டிகிரி ஸ்டாண்டர்டில் 150 கொஸ்டின்ஸ்க்கு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து SSLC ஸ்டாண்டர்டில் 50 கொஸ்டின்ஸ்க்கு, மொத்தம் 200 கொஸ்டின்ஸ்க்கு 300 மார்க்குக்கு இருக்கும். ஓகேவா. இதன் அடிப்படையில் தான் உங்களை தேர்வு செய்வாங்க. இந்த 2 எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னா ஓகே தான். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க, ஒரு நிமிஷம். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபாயும், மெயின் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு 150 ரூபாயும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். முடித்தவங்க நீங்கள் அதை பே பண்ண வேண்டியதில்லை. பாருங்கள், உங்களுக்கு உங்கள் மாவட்டத்திலே எக்ஸாமினேஷன் சென்டர் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு நடக்கிற எக்ஸாமில் இருக்குங்க. இப்போ அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, இது மாதிரி பாருங்கள், ஒவ்வொரு எல்லா மாவட்டத்து பேரும் கொடுத்து இப்போ அந்த மாவட்டத்தில் எங்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா. அதன் அடிப்படையில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ உங்கள் மாவட்டத்துக்கு பாருங்கள், அதில் எந்தெந்த ஊரில் இருக்குதுன்னு பாருங்கள். பெரும்பாலும் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் ஊருக்கு அருகாமையிலேயே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். மெயின் எக்ஸாமினேஷன் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், வேலூரில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பெரும்பாலும் குரூப் 2 மற்றும் 2Aக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். கண்டிப்பாக நண்பர்கள் எல்லோரும் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக 2க்கு இந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.